சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராணிக்கு சரியான பனிஷ்மெண்ட், அதாவது நம்ம மனோஜ் எந்த தப்பு பண்ணலாம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க வாயால் வர வைக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம முத்துவோட மாஸ்டர் பிளானே. ஆனால் அந்த பிளானை பற்றி வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையுமே பின் ட்ராப் கூட வெளியே விடாமல் நம்ம முத்து வந்து சீக்ரெட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அப்போ தான் ரியலாக எல்லாமே என்ன நடக்குதோ அந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம முத்து போட்ட பிளான். அதுக்காக முத்து என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கம்மா, உங்கள் பிள்ளை தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறாரு. சொல்லிட்டீங்க பாருமா, அவன் தானே தப்பு பண்ணா, உன்னோட வாழ்க்கையை சீரழிச்சவன் அவன் தானே. நான் சொல்கிறேன் பாரு மனோஜ், நீ பண்ண தப்புக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்குது. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணவும் தெரியாது, நீ இந்த பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டணும், இவ்வளோ உன்னோட பொண்டாட்டி தான், இதுக்கப்புறம் நீ அவளோட சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ரோகிணியே சொல்லவே தேவையில்லை, என்னடா இது, மனோஜ் எவ்வளோ இன்னசென்ட் ஆனவன், அவனுக்கு போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றான், நான் தானே அவனோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோகிணியோட பார்வை ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இதை கேட்டு ராணி வந்து கொஞ்சம் பயந்துடுறாங்க. பயந்தாலும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்காங்க. முத்துவை என்னடா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி முத்துவை பார்த்துட்டு இருக்காங்க. முத்து வந்து இங்கே பாருமா, என்ன எதுக்கு பார்க்குற, என்ன பார்க்காத, அதை இருக்கான் பாரு மனோஜ், அவன் தான் இதுக்கப்புறம் உன்னோட புருஷன், அவன் உன்னோட கழுத்தில் தாலி கட்டிடுவான், அது அவங்க பக்கத்தில் இருக்காங்கல்ல எங்கள் அம்மா, அவங்க தான் உன்னோட மாமியார் அப்படின்னு சொல்கிறாங்க. டே மனோஜ் வாடா, தாலி என்கிட்ட ரெடியாக இருக்கு, நீ தாலி கட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ அண்ணன் தயவு செஞ்சு இப்படி பண்ணிடாதீங்க, எதுவுமே உங்கள் அண்ணன் பண்ண கிடையாது, அவர்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கணும், நிறைய மெட்டீரியல் எல்லாமே வாங்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் அவர் மேலே பொய்யா நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன், மற்றபடி மனோஜ் சார் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதை எல்லாத்தையுமே ரொம்ப சைலண்ட்டாக வீடியோ எடுத்து வச்சுட்டு இருக்காரு நம்ம முத்து. இது தெரியாத மனோஜ் ரோகிணி என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து மேலே ரொம்பவே கடுப்பாகிறாங்க. இந்த வீடியோலாம் எடுத்து முடிச்சதுமே, அம்மா என் அண்ணா அதுக்கெல்லாம் ஒர்த்து இல்லைன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும், உங்ககிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் வீடியோ எடுத்தேன், இதுக்கப்புறம் என் அண்ணங்கிட்ட வாங்கின எல்லா பொருளையும் கொண்டு வந்து நீங்கள் கடையில் ஒப்படைக்கணும், இல்லைனா உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணவா அப்படின்னு சொன்னமே துண்டைக்கான துணிக்கானன்னு ஓடி போயிடுறாங்க. ஓடி போனதும் நம்ம மனோஜ் என்ன பண்ணான்னா, டே என்னடா இதுக்காக என் மேலே இப்படி ஒரு பழியை அபாண்டமாக போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை சேவ் பண்ணதுக்காக ஒரு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம மனோஜ் ரோகிணி ரெண்டு பேருமே சொல்லலை. முத்துவோட இந்த புத்திசாலித்தனத்தை நம்ம அண்ணாமலை ரொம்பவே பாராட்டிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முத்துவால் தான் இந்த வேலை எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறதும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமாச்சு தான் தம்பி நமக்கு நல்லது தான் செய்வான் அப்படிங்கிறது நம்ம மனோஜ் உணர்ந்தார் அப்படின்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.